ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊசுலமாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போனால் நம்ம ஒரு 3 ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 3 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பைக்கர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். பைக்கர்ஸு ப்ளஸ் பேக் போனில் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கலாம். 3ல் 2 ப்ராடக்ட் வச்சுருக்கலாம். அந்த 3 ப்ராடக்ட்டை வந்து தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது அப்படி அதோட யூஸ் என்ன, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்கர். அதை நம்ம பைக்கில் சைக்கிளெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாக்கர் தான். இது எதுக்குன்னா, நம்ம பைக்கில் வந்து வெளியெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். அப்போ ட்ராவல் பண்ணிட்டு ஒரு இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்டை வந்து பைக்கில் வச்சுட்டு போயிடும். நம்மளுக்கு ஒரு பயமாகவே இருக்கும், எவனாவது ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவானா, திருடிட்டு போயிடுவானா. ஏன்னா 2000-3000 கொடுத்து நம்ம ஹெல்மெட் வாங்கியிருப்போம், அது திருட்டு போனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த லாக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து அப்படியே பைக்கில் லாக் பண்ணிட்டு நம்ம ஹெல்மெட்டையும் அதோட சேர்த்து லாக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் சேஃப்டிக்காக ஒரு மெயின் ப்ராடக்ட் இது. ஸோ இது அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 175 வந்திருந்தது. இதுவும் இன்னொன்று சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் தனித்தனியாக வந்திருந்தது. நானும் இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க தெரியும், நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம். பைக்லேயே தான் ஹெல்மெட்டையும் வச்சுட்டு போயிருப்பேன். பயமாகவே இருக்கும் போகும்போதெல்லாம், எவனா எடுத்துகிட்டு போயிடுவானா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா உள்ள பில்லு வச்சுருக்காங்க. இதுதான் என் ப்ராடக்ட். ரேட் போட்டிருக்காங்க 179. ஸ்டீல் பேடோட ப்ராடக்ட் இது. இங்கே இருக்கு பாருங்கள், கிளிக்கிற இடத்துல இந்த எம்ஆர்பி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா இந்த இதெல்லாம் வச்சு லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கட் பண்ணியாச்சு ப்ராடக்ட். இப்படி கொடுத்துட்டாங்க. இது சாவி நம்ம தனியாக கழட்டி இது பண்ணணும். சாவி தனியாக கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. இது வந்து கழட்டணும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்மெட்டு சேஃப்டி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பைக் பார்க் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டே அதில் வச்சு போவோம், பயமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது அப்படியே கையோட ஹெல்மெட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து அவங்க அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம அதோட ட்ரிப்பே ஒரு ஃபீல் கிடைக்காது நமக்கு. அந்த ஹெல்மெட்டு கையில் வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயும் சுற்றிட்டு இந்த மாதிரி லாக்கர் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வரவே மாட்டேங்குது. எஸ், சொல்லி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க. ஒன்று தொலைஞ்சாலும் ஒன்று வச்சுக்கலாம். நான் தொலையாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், வந்துடுச்சு. அமுத்துனா லாக் ஆகிக்கும். கீழே உள்ள போட்டு இது பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். அமுத்துனீங்கன்னா இது எல்லாம் ஆகிக்கும். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஹெல்மெட் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா சைக்கிள் வாங்கினாலும் சைக்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. சைக்கிளில் பார்த்திங்கன்னா இப்போ சில வர சைக்கிளெல்லாம் லாக் இருக்க மாட்டேங்குது. அதுபோல் நம்ம இந்த மாதிரி லாக் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் பெல்ட். அதாவது மேக்னெட்டிக் பேக் பெல்ட். பேக் போனில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக் ட்ராவல் பண்ணும்போது போட்டுக்கலாம்,
அப்புறம் நார்மலாக நம்ம வாக்கிங் போகும்போது கூட போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு பைக் ட்ராவல் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா, பேக் போனில் ரொம்ப பெயினாக இருக்கும். எனக்குமே ஆல்ரெடி எனக்கு பேக் போன் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப்லாம் போகும்போது பைக் ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பைக்கில் போகும்போது இந்த பெல்ட் மாட்டிட்டு கூட போய்க்கலாம். நம்மளுக்கு பேக் போன் ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் பெல்ட் தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேலே இந்த பாக்ஸை பிரிச்சுட்டேன். பிரித்து இந்த கவர் இருக்கிறது மட்டும் வச்சுருக்கேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி எதுவும் வாங்கல. இது வந்து நான் நாப்டூலில் வாங்கினேன். டிவியில் பார்த்து வாங்கினேன். டிவியில் இது ஆடு போயிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இதெல்லாம் போட்டு நடந்தீங்கன்னா, வாக்கிங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பேக் போன்லாம் பெயின் இருக்காது. பெயினாக இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வந்துருந்தது. டெலிவரி சார்ஜ் ₹100 சேர்த்து மொத்தம் ₹600 ஆச்சு இது. இது ஆனால் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருக்குது. நான் தெரியாமல் நாப்டூலில் வாங்கிட்டேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் சைஸ்லாம் இருக்கும். எக்ஸ்எல், எம்மு, எல் அந்த மாதிரி. நான் வாங்கியது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸு. எக்ஸ்எல் தான் எனக்கு உடம்பு கரெக்டாக இருக்கும். தொப்பை வேறு இருக்கா. இது நார்மல் ஸ்கூல் பெல்ட்டு ஸ்கூல் பேக் போடுற மாதிரி தான். இதை அப்படியே இது இப்படி மாட்டிக்கலாம். இந்த சைடு மாட்டிக்கணும் அப்படியே. இது கீழே அடிக்கடி ஒட்டிக்கிறது பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாட்டிக்கிச்சு. ஸ்கூல் பேக் மாதிரி 2 சைடு மாட்டிட்டு கீழே கொடுத்துருக்குறாங்கல்ல, கீழே இது வந்து இது இழுத்து ஓட்டிக்கணும். அவ்வளோதான். நான் நின்று காட்டுறேன். இந்த மாதிரி இது போட்டு நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பேக் போன் வந்து பார்த்திங்கன்னா, இது போட்டு நடக்கும்போது நம்மளுக்கு பேக் போன் பார்த்திங்கன்னா நேராகவே இருக்கும். அதாவது நேரான அந்த ஷேப்பில் இருக்கும். அதனால் நமக்கு வந்து பேக் போன் வந்து அந்தளவுக்கு பெயின் இருக்காது. ட்ராவல் பண்ணும்போது கூட இதை போட்டுட்டு போகலாம். நம்மளுக்கு இப்படி குனிஞ்சு இப்படி நிமிரும்போதெல்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெயின் இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் போன் பெயின் இருக்கவங்களுக்கு அது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. இது போட்டு தினமும் நீங்கள் வாக்கிங் போகும்போது கூட தினமும் கூட போட்டு போகலாம். நிறைய ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பைக் ட்ராவல் பண்ணி பண்ணி நம்மளுக்கு பேக் போனில் ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுக்கணும். எனக்கு நார்மலாகவே பேக் பெயின் நல்லாயிருக்கும். ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிட்டு ஜாலியாக போகலாம். ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து இது ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா வந்து போட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா கிளியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சும்மா இது நம்ம மிஷினில் தையல் மிஷினில் தைச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன ப்ராடக்ட் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே மடித்து வச்சுக்கலாம். துணி மாதிரி மடித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே கவரில் போட்டு வேணாங்கும்போது மறுபடியும். அடுத்ததான் நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான பொருள். அதாவது பைக் ஓட்டி பேக் பெயினாக இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் நார்மலாகவே பேக் பெயினாக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரெச்சர் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ₹345 வந்திருந்தது. டெலிவரி சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரியில் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணியிருந்தாங்க. இதுவும் அந்த நான் லாக்கரும் ரெண்டும் ஒன்றா ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு லாக்கர் வந்தது, அதுக்கப்புறம் பேக் ஸ்ட்ரெச்சர். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே இந்த பேக் ஸ்ட்ரிப்பரோட ஒரு பாக்ஸ் வேறு இருக்குது. ப்ராடக்ட்
இதில் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். உள்ளே ஒரு கவர் வச்சு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இது என்னது? தேங்க்யூ, வி ஹோப் யூ என்ஜாய் யுவர் பர்ச்சேஸ், win up to 100 cashback, give positive feedback on your product purchase, take a snapshot of review page. நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் எடுத்து நம்ம இந்த மெயிலுக்கு அனுப்பினோம்னா நம்மளுக்கு 100 ருபீஸ் கேஷ்பேக் அனுப்புகிறாங்களாம். பார்க்கலாம் அனுப்புகிறாங்களா. அதுக்காக அந்த 100 ருபீஸ்க்காக நம்ம இது வந்து சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது வந்து மோஸ்ட்லி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேக் ஸ்ட்ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணி, பேக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகும்போது, அப்புறம் லாங் ட்ரிப் போகும்போது, எங்கேயாவது வெளியே போயிட்டுலாம் வரும்போதுலாம் ரொம்ப நமக்கு பேக் பெயினாக இருக்கும். அதுவும் பைக் ஓட்டிகிட்டு போகும்போதுலாம் ரொம்ப பெயினாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே எனக்குலாம் பயங்கர பேக் பெயின் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தினமும் இந்த பேக் ஸ்ட்ரிப் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இது எப்படின்னா, இது வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்கல்ல இந்த சைடில், இது வந்து லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3. அதாவது இந்த இதை வச்சு நம்ம இதில் கிளிக் பண்ணி நம்ம தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1ல் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தவிர கூட லெவல் 2, லெவல் 3லாம் எக்ஸசைஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அது லெவல் 1ல் வந்து நல்லா உங்களுக்கு லெவல் 1ல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கேன். நான் லெவல் 1ல் வந்து நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் நீங்கள் லெவல் 2க்கும் லெவல் 3க்கும் போகணும். எடுத்தோடனே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்ட்ரெச்சர் நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்ததில்ல, அதான் ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறேன். அதனாலேயே நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நான் எப்படி மாற்றிடுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த லாக் பண்ணக்கூடிய பொருள். இது பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம பேக் சைடு வந்து நம்மளுக்கு இங்கே படுத்துருப்போம். அதாவது இந்த பேக் சைடு வந்து இங்கே இதாக இருக்கும். பேக் போன் வந்து இந்த சென்டரில் வந்துருக்கும். சென்டரில் வர்றதுக்காக நம்மளுக்கு இங்கே ஸ்பாஞ்சு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே இந்த அக்கு பஞ்சில் இருக்கிற மாதிரி புள்ளியாக இருக்குது. இதில் தான் இப்படி நம்ம மடக்கி நம்ம அதில் லாக் பண்ணி நம்ம தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் மாதிரி தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேக் போனில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சைடு வந்து இதில் லாக் பண்ணிக்கணும். இது ஒரு சைடு லாக் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால நம்ம இந்த லெவல் 1ல் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதை அப்படியே லைட்டாக மடக்கி இதில் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது லெவல் 1. இது அப்படியே நம்ம தரையில் வச்சுட்டு நம்ம இங்கே படுக்கும்போது நம்மளுக்கு அந்த பேக் போன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துடும். ஷேப் ரொம்ப நம்மளுக்கு வந்து பேக் போனில் ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து லெவல் 1. இதில் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் லெவல் 2க்கு போகணும். லெவல் 2க்கு வந்து அப்படியே எடுத்து கீழே வர்றது. இது லெவல் 2. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா பேக் போனில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து லெவல் 3. லெவல் 2வில் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் லெவல் 3. கேர்ஃபுல்லாக எடுக்கணும், உடச்சி போயிருப்போது. எடுத்துக்கும் வாய்ப்பில்லை, அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பைக் ஓட்டுறவங்க, லாங் ட்ரிப் போகிறவங்களாம் அது ரொம்ப வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஏன்னா லாங் ட்ரிப் போய் பேக் போன்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி போட சரியாயிடும். லெவல் 3 ரொம்ப பெண்டாக இருக்குது, ஒரு இதை ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. இது வந்து லெவல் 3. லெவல் 1, லெவல் 2வில் வந்து நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் லெவல் 3 வச்சு நம்ம இதில் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பேக் போன் பார்த்திங்கன்னா வந்து இப்படி இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். அதனால் இந்த பேக் ஸ்டெப் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி முதுகு வலிக்கும். இப்படி குனிஞ்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். குனி என்ன ஆகுனா நம்ம பேக் போன் அப்படியே வளைஞ்சு கூணு விழுதுற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கீழே இப்படி கோணல் மணல் போகாமல் நேராக வச்சு பண்ணிக்க வேண்டியதான். இதிலே கொடுத்துருக்காங்க பேக் பெயின் வர்றது. இந்த இடத்துலாம் பயங்கரமாக பெயினாக இருக்கும் பேக் பெயின் இருக்கவங்களுக்குலாம். இதே கொடுத்துருக்காங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ல் வந்து 2.8 இன்ச்சு,
லெவல் 2ல 3.6, லெவல் 3ல 4.4. இதிலே கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும். லெவல் 1ல் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி. இதெல்லாம் போட்டு உங்களுக்கு பேக் பெயினில், அதாவது பேக் போனில் நெக்லலாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் இது போட்டு எப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போவும் சொல்கிறோம், இது வந்து அந்த பேக் போனில் ரொம்ப பெயினாக இருக்கிறவங்க, அப்புறம் நெக்கில் பெயினாக இருக்கிறவங்களாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் ஸ்டெப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து லெவல் 1. லெவல் 1ல் இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால் இப்போ லெவல் 3ல் இருக்குது, லெவல் 1க்கு மாற்றிக்கலாம். வாங்க காட்டுறேன் இப்போ எப்படின்னு. கைஸ் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 1ல் இருக்குது. லெவல் 1 வச்சுட்டு அப்படியே பேக் போன் இதுலேருந்து படுற மாதிரி இப்படி படுத்துக்கணும். 5 நிமிஷம் அப்படியே படுத்துட்டு லெவல் 1ல் வச்சு படுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து அப்படியே அமுங்குது. லெவல் 1 முடிஞ்சிச்சுன்னா அடுத்து லெவல் 2. இப்போ லெவல் 2 வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லெவல் 2க்கு மாற்றியாச்சு. லெவல் 2 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லெவல் 2வே கஷ்டமாக இருக்குது. அடுத்து லெவல் 3 எப்படி இருக்கும் தெரியும். எடுத்தோடனே நீங்கள் லெவல் 2 லெவல் 3க்கெலாம் போயிடக்கூடாது. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது பண்ணுறேன். லெவல் 3 ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க எடுத்தோடனே லெவல் 2க்கும் லெவல் 3க்கும் போகக்கூடாதுன்னு. லெவல் 3ல் இப்படி தான் நம்ம பேக் போன் பெண்ட் ஆகும். சரி, ஓகே கைஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போது ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட்